ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பொதுவாக ஒரு ஜெபம் செய்து முடிக்கப்படும் பொழுது அல்லது சபையிலே நாம் ஆராதனையில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது ஒரு நல்ல வார்த்தை, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வரும் பொழுது அல்லது நாம் ஒருவரை பார்த்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில காரியங்கள் நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற முதல் வார்த்தை என்னவா இருக்குனாக்க ஆமேன் அப்படின்னு சொல்றதா தான் இருக்கும். பொதுவாக நீ நல்லா இருக்கணும்பா அப்படின்னு நம்மளை யாரையா பார்த்து சொல்றோம் அப்படின்னாக்க ஆமேன் அப்படியே நடக்கட்டும்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ இந்த ஆமேன் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, இதோட மூல பாஷையில இதோட வார்த்தை என்னவா இருக்கிறது, இது எந்த இடங்களெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இதோட முழு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது ஒரு அடிப்படையான வார்த்தை அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு நிச்சயமா இயேசுவை பின்பற்றுகிற நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாம புதிதாக நீங்க இருப்பீங்க அப்படின்னாக்க இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். தொடர்ச்சியா பாருங்க. நன்றி. ஆமேன் என்ற வார்த்தையின் எபிரேய மூல வார்த்தை என்னவெனில் ஏமேன் என்பதாகும். இதன் பொருள் நிச்சயமானது, உண்மையானது, நம்பகமானது, மெய்யாகவே மெய்யாகவே, அவ்வாறே ஆகட்டும், உண்மை நிச்சயமாக நடக்கட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே நடப்பதாக என்று குறிப்பிடப்படுகின்றது. ஒருவர் ஒரு காரியத்தினை சொல்லும் போதும் ஒரு கருத்தினை உறுதிப்படுத்தும் போதும் ஆமேன் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் ஜெபம், ஆணை, ஆசீர்வாதம், சாபம் ஆகியவற்றை கேட்ட மக்கள் ஆமேன் என்று சொல்லும் வழக்கம் உள்ளது. வேதாகமத்தில் ஆமேன் என்ற வார்த்தை அநேக இடங்களில் இடம்பெறுகின்றது. குறிப்பாக என்னாகம் 5ஆம் அதிகாரத்திலும் உபாகமம் 27ஆம் அதிகாரத்திலும் நாம் சொல்ல முடியும். பழைய ஏற்பாட்டில் ஆமேன் பெரும்பாலும் ஒப்பந்தங்கள், பிரார்த்தனைகள் மற்றும் தேவன் வழங்கிய கட்டளைகளை ஒருவர் சொல்லும் போது அதை உறுதி செய்ய பயன்படுத்தப்பட்டது. உதாரணமாக உபாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 26 வசனங்களில் இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய கட்டளைகளை ஒப்புக்கொள்வதற்காக ஆமேன் என்று கூறினர். பரமண்டல ஜெபத்தின் முடிவில் ஆமேன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. தாவீதின் சங்கீதங்களின் முடிவுகளில் பெரும்பாலும் ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கும். புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷக புத்தகங்களின் முடிவில், பவுலின் பெரும்பாலான கடிதங்களின் முடிவில் ஆமேன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. பரிசுத்த வேதாகமத்தின் கடைசி வார்த்தை என்னவென்று பார்த்தால் அதுவும் ஆமேன் என்றே முடிகின்றது. ஆண்டவர் இயேசுவும் ஆமேன் என்ற வார்த்தையை பல இடங்களில் பயன்படுத்தி உள்ளார். உதாரணமாக மலை பிரசங்கத்தில் அவர் பயன்படுத்தி உள்ளார். சுருக்கமாக சொன்னால் இயேசு கிறிஸ்து ஆமேன் என்ற வார்த்தையை தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தினார் என்றே சொல்லலாம். தம்முடைய போதனைகளில் உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார். இது கிரேக்க மொழியில் ஆமேன் ஆமேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அர்த்தம் கொள்வதாக இருக்கின்றது. இது அவரது வார்த்தைகள் முழுமையாக உண்மையானவை என்பதை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகின்றது. நாம் ஆமேன் என்று கூறும்போது தேவன் நம்முடைய பிரார்த்தனை கேட்டிருக்கிறார் என்றும் அவர் விரும்பியதை நடக்க செய்வார் என்பதில் நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றோம். இது வெறும் முடிவுக்கான வார்த்தை அல்ல, நம்முடைய உறுதியான விசுவாசத்தின் வெளிப்பாடாக காணப்படுகின்றது. இது மாத்திரம் தானா? இல்லை. ஆமேன் என்ற ஒரு வார்த்தைக்கு வேறு ஒரு முக்கியமான அர்த்தம் ஒன்றும் உள்ளது. அது என்ன என்றால் ஆண்டவர் இயேசுவின் இன்னொரு நாமமாக ஆமேன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணமாக 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்க முடியும். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகின்றது. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் லவோதிக்கா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே ஆமேன் என்பவர் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆமேன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இது குறிக்கின்றது. ஆகவே அடுத்த முறை ஆமேன் என்று சொல்லும் போது இயேசுவின் நாமத்தை நாம் அறிக்கையிடுகிறோம் என்பதை மறவாமல் இருப்போம். இந்த காணொளி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்டை, உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.